ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனாவோட ப்ரோட்டீன் ஹேர் பேக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கருஞ்சீரகம் ஆயிலோட இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்டாக, டார்க்காக, ஹெல்த்தியாக முடி கொட்டுறதை கம்மி பண்ணி சூப்பராக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அலாங் வித் நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பார்க்கலாமா? இந்த ஹேர் பேக்குக்கு நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க பச்சை பயிறு தான் எடுத்துக்க போகிறோம். 2 கப்பு க்ரீன் மூங் தால் எடுத்துக்கிட்டால் 1 கப்பு வெந்தயம். இந்த அளவுகளை நீங்கள் அப்படியே டபுளப் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து அப்படியே ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக 2-3 மந்த்ஸுக்கு அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது. இல்லை நீங்கள் அப்பப்போ பேட்சாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பயிறு நல்லா ஊறணும். பருப்பும் வெந்தயமும் ஊறி வந்தால் தான் நல்லா ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி முளை கட்டுறதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரவுட் பண்ணுறனால இன்னமுமே ஆடட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஹேருக்கு கிடைக்கும். நல்லா வடிகட்டிட்டு மேலே ஒரு ஈர துணி போட்டு அப்படியே ஒரு 2-3 டேஸ்க்கு விட்டுருங்க. எனக்கு வந்து ஒரு 2 டேஸ் ஆச்சு. நல்லாவே பயிர் வந்து முளை விட்டுச்சு. வெந்தயமும் இந்த பச்சை பயிரும் நல்லா இந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட் ஆகணும். அதுக்கப்புறமா உள்ள வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலாவோ இல்லை சன்னில் ரொம்ப அதிகமான சன்லைட்டில் வைக்காமல் நிழல் காய்ச்சலாக ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வைங்க. நல்லா மொறுன்னு உதிராக காஞ்சி வரணும் இந்த பருப்பு ரெண்டும். அப்போ தான் நல்லா பவுடர் அரைப்படுங்க. அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன் சலிக்கணும் அப்படின்னா ஹேர் மாஸ்க் போடும்போது திப்பி முடியில் பிடிச்சிக்கும். நீங்கள் சலிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அதை தட்டி எடுக்கக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சலிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும் பேக்கு. வாஷ் பண்ணோன்னா அப்படியே சட்டுன்னு எல்லாமே போயிடும். ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணும்போது அப்படியே ஒட்டி இருக்கும். கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சலிச்சு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இதை ஹேர் வாஷ் பண்ணும்போது மற்ற பொருளோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு இந்த பவுடரை எடுத்து போட்டுக்கோங்க. இது கூட ஒரு எக் ஒயிட்டு, ஒரு ½ லெமனு, நம்ம செஞ்சு வச்சுருக்க கருஞ்சீரக ஆயில். இந்த ஆயிலோட ரெசிபி ஆல்ரெடி சேனலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம்லாம் போட்டு பண்ண ஆயில். இதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆயில் வந்து எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எக் ஒயிட்டுக்கு பதிலாக ஒரு பனானா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக ஹேர் கிடைக்கும். இந்த லெமன் வந்து பியூராக ஸ்கேல்பை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். எக் ஒயிட்டை ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அகெயின் ஆடட் ப்ரோட்டீன் தாங்க. நம்மளோட கருஞ்சீரகம் ஆயில் நல்லா 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மாஸ்க் வந்து எக் ஒயிட் போட்டிருக்கனால நீங்கள் கலக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் பாலோ தயிரோ இல்லை சிம்பிளாக தண்ணி போட்டு கூட நீங்கள் மாஸ்க் பக்குவத்துக்கு தளன்னு கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கையிலேயே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை பயிறு வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸை அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணும். சாஃப்டாக ஷைனாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் கேட்கவே வேணாம். வெந்தயம் வந்து ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது எல்லாமே சேர்த்து இந்த எக் ஒயிட், லெமன் நம்மளோட ஆயிலோடு போடும்போது ஹேர் நல்ல கருன்னு லாங்காக ஸ்ட்ரென்த்தாக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஃபுட் டயட் எடுத்துக்கணும். ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம். அது கூட நம்ம ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இந்த ஹேர் ஆயிலோ ஹேர் மாஸ்கோ ஹேர் க்ரோத்துக்கு நம்ம பண்ணிக்க முடியும். நான் லேசாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ரூட்லேருந்து ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். 20 மினிட்ஸுக்கு மேலே இருந்தால் ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே முடியில் பிடிச்சிரும். பயிரெலாம் இருக்கனால மாவு வந்து ரொம்ப அப்புறம் வாஷ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் இந்த பேக்கை வந்து ஊற வச்சுட்டு அப்படியே சாஃப்டான ஒரு ஷாம்பு போட்டு, ரொம்ப மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டா போதும். ரொம்ப முடியலெல்லாம் அப்படியே திப்பியாக ஒட்டியிருக்காது. சட்டுன்னு தட்டுனோன்னே எல்லாமே போய்டும். வாஷ் பண்ணும்போதே இந்த மாஸ்க் வந்து சூப்பராக கரைஞ்சி வந்துருங்க. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் சனா பாப்பா குளிச்சுட்டு வந்துடுவா. குளிச்சுட்டு வந்தோன்னா நான் ஹேரை காட்டுறேன். நல்லா சாஃப்டாக ஷைனாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோத் கூட இந்த டீனேஜில் இருக்கிற அந்த ஹேர் ஃபால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஹேர் வாஷ் பண்ணோன்னு பாருங்கள், ரொம்ப ஒட்டவே இல்லை. அந்த பயிரெல்லாம் ரொம்ப காய வைக்க கஷ்டப்படவும் இல்லை. சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.